பங்குனி உத்திரம் சிறப்பு என்னன்னு தெரியுமா? இந்த உலகில் பல பண்டிகைகள் இருக்கின்றன. ஆனால் தெய்வங்களின் திருமணத்தை கொண்டாடும் நாள் மிகவும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள்தான் பங்குனி உத்திரம். தமிழ் மாதமான பங்குனியில் உத்திர நட்சத்திரத்தில் வரும் நாளே பங்குனி உத்திரம். இந்த நாள் விண்மீன் மற்றும் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமானது. அன்று சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும். இதனால் இந்த நாள் தேவசக்தி அதிகம் இருக்கும் நாள் என்று நம்பப்படுகிறது. பங்குனி உத்திரம் நாளில் நடந்த முக்கிய நிகழ்வு தெய்வங்களின் திருமணம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருமணம், சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம், மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் திருமணம் நடந்ததும் இந்நாளிலே என்று கருதப்படுகிறது. இந்த திருமணங்கள் எல்லாம் அன்பும் ஒற்றுமையும் குடும்ப வாழ்வும் முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதனால் பங்குனி உத்திரம் டிவைன் மேரேஜ் டே என்று அழைக்கப்படுகிறது. பின்பு இந்த நாளில் மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று தெரியுமா? கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள். முருகன் கோவில்களுக்கு காவடி எடுக்கிறார்கள். பால் அபிஷேகம் செய்கிறார்கள். விரதம் இருந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். சில இடங்களில் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த நாளில் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும் என்றும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் என்றும், குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும், பின்பு மன நிம்மதியும் கிடைக்கும். அதனால் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்று கருதப்படுகிறது. பங்குனி உத்திரம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி அன்பு முக்கியம், குடும்பம் முக்கியம். அதைவிட நம் எண்ணங்களில் தூய்மை மிகவும் முக்கியம். தெய்வங்களின் திருமணம் நமக்கு நல்ல வாழ்க்கை நடத்தும் வழியை காட்டுகிறது. இன்றும் கிராமப்புறத்தில் பங்குனி உத்திரம் அன்று அவர்களுடைய குலதெய்வங்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்கின்றனர். இந்த பங்குனி உத்திரத்தில் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்று மனமார்ந்த வேண்டிக் கொள்ளுங்கள். அவன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.